செந்தில் பாலாஜியை தட்டி தூக்கிய சிபிஐ. நீதிமன்றத்தில் நடந்தது என்ன தெரியுமா? ஊழல் வழக்கில் கைதாவாரா? மின்மாற்றி கொள்முதல்ல முறைகேடு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மின்சாரம் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுமார் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த டெண்டர் நடவடிக்கையில சுமார் ரூபாய் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிமுக வக்கீல்கள் அணி துணை செயலாளர் சரவணன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியிருந்தாரு. அதே போல அறப்போர் இயக்கம் சார்பில் இந்த ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ்ல புகார் செய்யப்பட்டு புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்குகளின் இறுதிக்கட்ட விசாரணை தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி நீதிபதி G அருள்முருகன் ஆகியோர் முன்பு நடந்துட்டு வந்துச்சு. அப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான வக்கீல் டிரான்ஸ்பார்ம்கள் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செஞ்சதுல செந்தில் பாலாஜிக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு வாதிட்டாரு. இந்த வழக்குல லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறதுக்காக வழக்கு விசாரணை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க. அதன்படி கடந்த 15ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அரசு தரப்புல மனுதாரர்கள் தரப்பிலும் வக்கீல்கள் ஆஜராகி தங்களுடைய இறுதிக்கட்ட வாதங்களை முன்வச்சாங்க. இதனையடுத்து இந்த வழக்குகளின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாம தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்நிலையில இந்த வழக்கு இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு அதன்படி மின்மாற்றி கொள்முதல்ல முறைகேட்டுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் 2 வாரங்கள்ல அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை டான்ஜெட்கோ முழு ஒத்துழைப்பு வழங்க வேணும்னு நீதிபதிகள் அறிவுறுத்தியும் இருக்காங்க.